இதுக்கு இதுக்கு முதல்ல உள்ள வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். என் சுவை என்பது என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு தான் இந்த வீடியோ பார்க்கணும். என் சுவை என்பது என்ற நூலின் ஆசிரியர் யார்? பாரதிதாசன். தயவுசெய்து திருப்பி திருப்பி சொல்கிறேன், இதை ஃபாலோ பண்ணுறவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு பாட்டாங்க. அதில் விடையை தப்பாக பண்ணியிருப்பீங்க. அந்த விடை இதில் தெரியும். என் சுவை என்பது என்ற நூலின் ஆசிரியர் பாரதிதாசன், பெருஞ்சித்திரனார், சச்சிதானந்தம், ஆறுமுக நாவலர், பெருஞ்சித்திரனார். சுள்ளிங்கிறது ஒன்று தான். காய்ந்த குச்சி தான் சுள்ளி. விறகு காய்ந்த சிறுகிளை விறகு. வெங்கழிங்கிறது காய்ந்த கழி. கட்டைங்கிறது காய்ந்த கொம்பும் கவையும் அடியும் உள்ளது. ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு தக்கபடி அந்நாட்டு மக்களுக்கு எது அமைந்திருக்கும்னா அறிவொழுக்கம் அமைந்திருக்கும். உவமையும் பொருளையும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றென மாட்டின் அது உருவமாகும் என்றவர் தண்டி. கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இத்தொடரில் இடம்பெற்ற வினையாளனின் பெயர் எது? ஃபஸ்ட்டு உள்ளது வினையாளனின் பெயர், ரெண்டாவது உள்ளது தொழில் பெயர். அதனால் முதல்ல உள்ளது கேட்டவர், முதல்ல உள்ளது அது வினையாளனின் பெயர், ரெண்டாவது பாடல் தொழில் பெயர். பாடல் தொழில் பெயர். அடுத்தது 6வது கொஸ்டின் போவோம். இதுக்கு முதல் வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அதான் உங்களுக்கு நல்லா இதுக்கு வரும். பகாபத சொல்லினை தேர்ந்தெடுக்க. கண் அப்படிங்கிறது பகாபத சொல். கேட்க வேண்டிய பாடல் என்பது கூட்டுநிலை பெயரெச்சம். கேட்க வேண்டிய பாடல் என்பது கூட்டுநிலை பெயரெச்சம். தென்மேற்கு பருவக்காற்று இந்தியாவிற்கு எத்தனை விழுக்காடு மழையை தருகிறது? 70% விழுக்காடு மழையை தருகிறது. முன்னீர் என்பதன் பொருள் கடல். முன்னீர் என்பதன் பொருள் கடல். பூங்காற்றை இத்தனை நாள் உன்னை பாடாதிருந்து விட்டேன் என்று வருந்திய கவிஞர். பூங்காற்றை இத்தனை நாள் பாடாதிருந்து விட்டேன் என்று வருந்திய கவிஞர் தேவக்கோட்டை வா. மூர்த்தி. நப்பூதனாரின் தந்தை பொன்வணிகனார். நப்பூதனாரின் தந்தை பொன்வணிகனார். பேட்டி புயலை தந்த நாடு எது? பேட்டி புயலின் பெயரை தந்த நாடு எது? பேட்டி புயலின் பெயரை தந்த நாடு தாய்லாந்து. பேட்டி புயலின் பெயரை தந்த நாடு தாய்லாந்து. நப்பூதனாரின் தந்தை பொன்வணிகனார். பூங்காற்றை இத்தனை நாள் பாடாதிருந்து விட்டேன் என்று வருந்திய கவிஞர் தேவக்கோட்டை வா. மூர்த்தி. முன்னீர் என்பதன் பொருள் கடல். தென்மேற்கு பருவக்காற்று இந்தியாவிற்கு எத்தனை விழுக்காடு? 70%. கேட்க வேண்டிய பாடல் என்பது கூட்டுநிலை பெயரெச்சம். கேட்க வேண்டிய பாடல் என்பது கூட்டுநிலை பெயரெச்சம். பகாபத சொல்லினை தேர்ந்தெடுக்க. கண் அப்படிங்கிறது பகாபத சொல். பூங்காற்றை இத்தனை நாள் உன்னை பாடாதிருந்து விட்டேன் என்று வருந்திய கவிஞர் தேவக்கோட்டை வா. மூர்த்தி. நப்பூதனாரின் தந்தை பொன்வணிகனார். நப்பூதனாரின் தந்தை பொன்வணிகனார். பேட்டி புயலின் பெயரை தந்த நாடு எது? தாய்லாந்து. நப்பூதனாரின் தந்தை பொன்வணிகனார். பூங்காற்றை இத்தனை நாள் உன்னை பாடாதிருந்து விட்டேன் என்று வருந்திய கவிஞர் தேவக்கோட்டை வா. மூர்த்தி. முன்னீர் என்பதன் பொருள் கடல். தென்மேற்கு பருவக்காற்று இந்தியாவிற்கு எத்தனை விழுக்காடு மழையை தருகிறது? 70% விழுக்காடு மழையை தருகிறது. கேட்க வேண்டிய பாடல் என்பது கூட்டுநிலை பெயரெச்சம். கூட்டுநிலை பெயரெச்சம். பகாபத சொல்லினை தேர்ந்தெடு. கண்ணுங்கிறது ஒரு பகாபத சொல். பூங்காற்றை இத்தனை நாள் பாடாதிருந்து விட்டேன் என்று வருந்திய கவிஞர் தேவக்கோட்டை வா. மூர்த்தி. நப்பூதனாரின் தந்தை பொன்வணிகனார். பேட்டி புயலை தந்த நாடு தாய்லாந்து. காசி காண்டத்தின் பாடுபொருளாக அமைந்தவை எது? எவை சரி? 1 துறவு, 2 இல்லற பண்புகள், 3 வாழ்வு நெறி, 4 மறு ஊழி நன்மை. 4ம் சரி. துறவு, இல்லற பண்புகள், வாழ்வு நெறி, மறு ஊழி நன்மை, இது எல்லாத்தையுமே சொல்கிறது காசி காண்டத்தின் பாடுபொருட்கள் எல்லாமே. சீனாட்டின் சுவன்சௌ நகரில் அமைந்துள்ள கோயில் சிவன் கோயில். சோபியா என்னும் இயந்திர பெண்ணை உருவாக்கிய நிறுவனம் ஹான்சன் ரோபோட்டிக்ஸ். ஸ்டீபன் ஹாக்கிங் ஆராய்ச்சியின் முக்கியமானவை பேரண்ட பெருவெடிப்பு ஆய்வு, கருந்துளை ஆய்வு. ரெண்டுமே சரி. ஸ்டீபன் ஹாக்கிங் ஆராய்ச்சியில் முக்கியமானவை பேரண்ட பெரு ஆய்வு, கருந்துளை ஆய்வு. ரெண்டுமே உண்டு. அதுக்கடுத்தது பள்ளிப்பறவைகள் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா பெருஞ்சித்திரனார். பள்ளிப்பறவைகள் என்ற நூலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். மொகுசாஸ்ட்ரு என்ற ஜப்பானிய சொல்லின் பொருள் விடைதர அவகாசம். மொகுசாஸ்ட்ரு என்ற ஜப்பானிய சொல்லின் பொருள் விடைதர அவகாசம். பள்ளிப்பறவைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? பெருஞ்சித்திரனார். பள்ளிப்பறவைகள் என்ற நூலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த இதில் பார்ப்போம். ஓகே, நன்றி.